காமினி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மஷ்ரூம், கொஞ்சம் கிரீன் சில்லிஸ், கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் வந்து ஒரு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். பாயில் பண்ண ரைஸ் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வேணும்னா நீங்க பாஸ்மதி ரைஸும் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து ஆர்டினரியா நம்ம சாப்பிட்ற ரைஸ் தான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பெப்பர் பவுடர். இப்போ ஒரு அகலமான கடாயில வந்து நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற கிரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரைஸுக்கும் சேர்த்து தான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சி இதில் ஊற்றிடலாம். 4 முட்டையும் இதை மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஷெஸ்வான் சட்னி வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஷெஸ்வான் சட்னியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட மஷ்ரூம், முட்டை எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஷெஸ்வான் சட்னி போட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலரும் கிடச்சிருக்கு இப்போ நமக்கு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து NV வேணும் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்குறாங்க அப்படின்னாக்கா நான் வந்து சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தூள் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைஸோட வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிடும். பிள்ளைங்களுக்கு வந்து வெரைட்டியாக நம்ம 2 வகை வெரைட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான 2 வகையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். என்னுடைய டாட்டருக்கு வந்து கேப்சிகமே சாப்பிட மாட்டா, அவளுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் போட்டதே அவளுக்கு தெரியல, அவள் வந்து விரும்பி இந்த கேப்சிகமை வந்து சாப்பிட்டா. இந்த ஃப்ரைட் ரைஸ் மெனுவை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே சமயத்தில் 2 வகையான ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.